Hi babes, welcome back to my channel Drama Shifam. The next Prince episode 9. லாஸ்ட் எபிசோட் பார்க்காதவங்க ஐக்கால லிங்க் இருக்க பாருங்க. லாஸ்ட் எபிசோட் முடியும் போது கனின் அந்த ப்ரொட்டஸ்ட்டுக்கு போகிறான். பட் அந்த ப்ரொட்டஸ்ட்டில் பிரச்சனை ஆகிடுது. ஸோ சரண் கனின் அங்கேருந்து கூட்டிகிட்டு வந்துடுறான். அங்கேருந்து இந்த எபிசோட் ஸ்டார்ட் ஆகுது. கனின் இப்போ அந்த அரண்மனைக்கு வந்துட்டான். ஆனால் அவனோட மைண்டு ஃபுல்லாக அந்த ப்ரொட்டஸ்டே தான் ஓடிக்கிட்டு இருக்கு. அப்போ பிரின்ஸ் வசின்னு நடந்த விஷயத்துக்காக கனின் கிட்ட சாரி சொல்கிறாரு. ஆனால் கனினோட கவனமே இங்கே இல்லை. அவன் அந்த விஷயத்த பற்றியே திங்க் பண்ணிக்கிட்டு இருக்கான். இன்றைக்கி நடந்ததெல்லாம் உங்களுக்கு உண்மையாலுமே ரொம்ப ஷாக்கிங்காக இருக்கும் எனக்கு தெரியும். ஆனால் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க. இன்றைக்கி பிரச்சனை பண்ணுறவங்கள நான் டீல் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. எப்படி டீல் பண்ணீங்க அப்படின்னு கனின் கேட்க, இன்றைக்கி உங்கள்கிட்ட பிரச்சனை பண்ணவங்கள நான் ஜெயிலில் போட சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்ல, என்ன இப்படி சொல்கிறீங்க? அவன் என்னை எதுவுமே பண்ணலையே. சொல்லப்போனால் இதால் அவனுக்கு தான் பிரச்சனை அதிகமாகிட்டு இருக்கும். இதெல்லாம் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி பார்க்க அவர் எதுவும் சொல்லாமல் சும்மா இருக்கார். அப்போ கனின் சொல்கிறான், இவங்கெல்லாம் சொல்கிறது உண்மையா? இது எல்லாத்துக்குமே அசவடிவத்தின் நாங்கள் தான் காரணமா அப்படின்னு கேட்க, அது அப்படி சொல்ல முடியாது. சொல்லப்போனால் இதெல்லாம் என்னோட தப்பு அப்படின்னு அவர் தப்பெல்லாம் அவர் மேலே போட்டுக்கிறாரு. ஆனால் கனினால் இதெல்லாம் ஒத்துக்கிற மாதிரி தெரியல. அவனுக்கு யார் உண்மை சொல்கிறாங்க யார் போய் சொல்கிறாங்கன்னு சரியாக புரிய மாட்டேங்குது. ஆனால் அந்த நேரத்தில் அவர் கனினை சமாதானப்படுத்துறதுக்காக, இந்தாங்க உங்களுக்காக நான் ஒரு கிஃப்ட் வாங்கி வச்சுருக்கேன் அப்படின்னு கொடுக்குறாரு. இவன் இந்த இடத்துக்கு வந்ததே அந்த பிளாக் பேர்லை பார்க்க தானே. இந்த பிளாக் பேர்லை யூஸ் பண்ணி ஒரு அழகான ஜுவல் பண்ணியிருக்காங்க. அந்த ஜுவல்லை அவர் கனினுக்கு கிஃப்டாக கொடுக்குறாரு. அது மட்டும் இல்லாமல் அவங்க ஊரோடைய ஸ்பெஷல் ஸ்வீட் அப்படின்னு ஒரு ஸ்வீட்டும் கொடுக்குறாங்க. அதையும் கனின் சும்மா ஒரு வாய் எடுத்து சாப்பிட்றான். ஆனால் அதுவும் அந்த பிரின்ஸோடைய மனசு கஷ்டப்படக்கூடாது அப்படின்றதுக்காகத்தான் அப்படின்னு தெரியுது நல்லாவே. அப்புறம் எனக்கு டயர்டாக இருக்குது அப்படின்ட்டு அவன் ரூம்க்கு வந்துடுறான். அப்புறம் பிரின்ஸ் வசீன்னு ராஜா கிட்ட வீடியோ காலில் பேசுகிறாரு. கனின் எப்படி இருக்கான், அவனுக்கு எதுவும் பிரச்சனை இல்லையா அப்படின்னு கேட்க, கொஞ்சம் ஷாக்காக இருக்கான். ஆனால் எதுவும் பிரச்சனை இல்லை அப்படின்னு வசீன் சொல்கிறாரு. நீ எனக்கு கொடுத்த வாக்கை காப்பாற்று, அவனை பத்திரமா பார்த்துக்கோ அப்படின்னு சொல்ல அவர் சரி அப்படின்ட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாரு. இங்கே கனின் மட்டும் தனியாக உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கான். அப்போ சரண் அங்கே வந்து அவன் பக்கத்தில் உட்காரான். என்ன ஆச்சு அப்படின்னு கேட்க, நான் மட்டும் நல்லா ட்ரெஸ் பண்ணிவிட்டு ஒரு பிரின்ஸ் அப்படின்னு நல்ல ஒரு லைஃப் ஸ்டைலில் இருக்கேன். ஆனால் மக்கள் எல்லாம் இவ்வளோ கஷ்டப்படுறாங்களே அப்படின்னு அதை பற்றி ஃபீல் பண்ணுறான். சரண் அவனை சமாதானப்படுத்த ட்ரை பண்ணுறான். அப்போ கனின்னு யார் போய் சொல்கிறா யார் உண்மை சொல்கிறானே புரிய மாட்டேங்குது. யாரை நம்புறதுனே தெரியல. பிரின்ஸ் வசின் சொல்கிறது கூட என்னால் மொத்தமாக உண்மைன்னு நம்ப முடியல அப்படின்னு சொல்ல, நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொன்னதான் இப்பயும் சொல்கிறேன், யாரையுமே முழுசாக நம்பாதீங்க. நான் என்னையும் தான் சொல்கிறேன், என்னையும் நீங்கள் முழுசாக நம்பாதீங்க அப்படின்னு சொல்ல, உடனே கனினுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. அவனை பார்த்து, எதுக்கு இப்போ நீ இப்படி சொன்ன? நீ என்ன மனசில் வச்சுட்டு இப்படி சொன்ன? ஒருவேளை உனக்கு ஃப்யூச்சரில் உன்னோட டியூட்டியா இல்லை நானான்னு வந்தால் நீ உன்னோட டியூட்டியை தானே செலக்ட் பண்ணுவ அப்படின்னு கனின் கேட்குறான். நான் அப்படி சொல்ல வரல. இன்னைக்கு கூட பாருங்க, நான் என்னோட வேலையை சரியாக பண்ணாததால் தானே உங்களுக்கு இவ்வளோ பிரச்சனை அப்படின்னு சொல்ல, கனினால் அதுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. நீ எந்த தப்பும் பண்ணலை, பண்ணதெல்லாம் நான் தான். உன்னோட வேலையை சரியாக பண்ணா விடாமல் விட்டது நான் தானே அப்படின்னு கனின் சொல்கிறான். அப்புறம் ரெண்டு பேரும் பேசி ஒரு சமாதானம் ஆயிடுறாங்க. கனின் கடைசியில், இன்னொரு டைம் என்கிட்ட இந்த மாதிரி பேசாத, அந்த வார்த்தையை சொல்லாத அப்படின்னு சொல்ல, ஓகே ராயல் ஹையர்னஸ் அப்படின்னு சரண் சிரிச்சுக்கிட்டே சொல்ல, கனின் பக்கத்தில் வந்து சரணோட தொல்லை சாஞ்சிக்கிறான். சரண் அவன் தொல்லை சாஞ்சிக்கிறான். அப்புறம் ரெண்டு பேரும் அவங்களோட ரூம்க்கு ரிட்டர்ன் வராங்க. அப்போ சக்கரி என்னமோ எடுத்து மறைக்கிற மாதிரி இருக்குது. என்ன மறைக்கிற சக்கரி அப்படின்னு கனின் கேட்க, சக்கரி காட்ட மாட்டான். என்ன விஷயம் சொல்லு, காட்டு. என்ன, இன்னைக்கு நடந்த விஷயத்தை பற்றி ஏதாச்சும் நியூஸ் வந்திருக்கும் அதானே, கூடு அப்படின்னு அவன் டேபை வாங்கி பார்க்குறான். இன்றைக்கி அவன் ப்ரொட்டஸ்ட்டுக்கு போனது, அந்த ஃபோட்டோ, அங்கே நடந்த விஷயத்தெல்லாம் ரொம்ப எக்ஸாஜரேட் பண்ணி என்னென்னமோ அங்கே நிறைய போஸ்ட் போட்டிருக்காங்க. அதில் இவன் அங்கே போனதும் இவனை அங்கே நிறைய பேர் வீடியோ எடுத்தாங்கல்ல, அந்த வீடியோஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதை பார்க்க கனின்கே ஒரு மாதிரி தான் இருக்குது. அப்புறம் நிறைய பேர் வந்து சரணை ப்ளேம் பண்ணுறாங்க. ஏன்னா பிரின்ஸை பார்த்துக்க வேண்டியது அவனோட வேலை தானே, அவள் சரியாக பார்த்துக்கல அப்படின்னு சொல்ல நிறைய பேர் அப்படியே போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ உடனே கனின் சரணுக்கு சாரி சொல்கிறான். என்னால் தானே எல்லாரும் வந்துட்டு எப்படி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை விடுங்க அப்படின்னு சரண் சொல்கிறான். அப்புறம் சக்கரி, சரி போதும் வேணாம், நீங்கள் டேபை கொடுத்துருங்க, வேறு எதுவும் பார்க்காதீங்க அப்படின்னு சொல்ல, மறுபடியும் கனினுக்கு டவுட் வருது. அவன் இன்னும் அதில் என்னென்ன போஸ்ட் இருக்கு அப்படின்னு பார்க்க, அவங்க ஊரில் ஒரு மைன், அதான் மைன் என்ன சுரங்கம் சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு சுரங்கம் இருக்குது.
அந்த சுரங்கத்தால தான் இவங்களுக்கு டஸ்ட் பொல்யூஷன் வருது. அதை எதிர்த்து தான் இவங்கெல்லாம் போராட்டம் பண்றாங்க. அந்த மைண்ட்ல இருந்து வர ஆபத்தை பத்தி தான் நிறைய போஸ்ட் இருக்குது. அதை பார்த்து இப்பதான் கனினுக்கு அந்த விஷயம் தெரியுது போல. கனின்னு சக்கரி கிட்டையும் சரண் கிட்டையும் இந்த விஷயம் உண்மையா அப்படின்னு கேட்க, அவங்க 2 பேரும் எதுவும் சொல்லாம முழிச்சுக்கிட்டு இருக்க, நீங்க எதுவும் பேசாம அமைதியா இருக்கிறத பார்த்தா இது உண்மையா இருக்கும் போலயே அப்படின்னு கேட்குறான். அப்படின்னா என் ஃபேமிலியை நான் நம்பக்கூடாதா, என் ஃபேமிலியே என்கிட்ட போய் சொல்லுதா அப்படின்றான். அப்புறம் அன்னைக்கு நைட்டு கனியன் தூங்க ட்ரை பண்ணிகிட்டு இருக்கான். வெளியில் சரண் அவன் ஃப்ரெண்டு கிட்ட பேசிக்கிட்டு இருக்கான், அதான் அந்த வேரிஸ் கிட்ட. இங்கே நடந்த பிரச்சனை பற்றியும் அப்புறம் அவனுக்கு ஹெல்ப் வேணும் அதை பற்றிலாம் பேசிக்கிட்டு இருக்கான். அப்புறம் ஆல்ரெடி சரண் அவனுக்கு கனினுடைய அப்பாவை தேட சொல்லியிருந்தால அந்த விஷயத்தை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்கான். அப்புறம் சரண்க்கு ஏதோ ஒரு லெட்டர் வந்திருக்குது. அந்த லெட்டரை அவன் வேரிஷ்க்கு அனுப்பி யார் அனுப்பியிருப்பா அப்படின்னு அதை பற்றி விசாரிக்க சொல்கிறான். அப்போ கனினுக்கு தூக்கம் வரல போல, அவன் எந்திரிச்சு வெளியில் வரான். சரண் ஃபோன் பேசுறதை பார்த்துட்டு அவன் பக்கத்தில் வரான். எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது அப்படின்னு சொல்ல, பரவாயில்ல எதை பற்றியும் கவலைப்படாத அப்படின்னு சரண் அவனுக்கு சமாதானம் சொல்லி தூங்க வச்சிடுறான். அடுத்த நாள் அவங்களுடைய ஊருக்கே ரிட்டர்ன் வந்துடுறாங்க. வந்ததுமே அவன் ஸ்ட்ரைட்டாக ராஜாவை பார்க்க போகிறான். தாத்தா உடம்பு பரவாயில்லையா அப்படின்னு கேட்க, தாத்தாக்கு உடம்பு சரியாயிடுச்சு போல. நீ எப்படி இருக்க, அங்கே ஏதோ பிரச்சனைன்னு கேள்விப்பட்ட அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் ஒன்றும் இல்லை தாத்தா, எனக்கு எதுவும் ஆகலை அப்படின்னு சொல்கிறான். அப்போ தாத்தா சொல்கிறாரு, இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன், இன்னொரு டைம் இதே தப்ப நீ மறுபடியும் பண்ண மாட்டேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு தாத்தா சொல்ல, ஆனால் கனின் அதுக்கு பதில் சொல்லாமல், தாத்தா நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும், அவங்க எல்லாரும் சொல்கிறாங்களே அது அந்த சுரங்கத்தை பற்றி, அதெல்லாம் உண்மையா அப்படின்ற மாதிரி லைட்டாக தயங்கிக்கிட்டே கேட்குறான். அதுக்கு நீ இதை பற்றியெல்லாம் கவலைப்படாதப்பா, நீ உன் வேலையை மட்டும் பாரு அப்படின்ற மாதிரி தாத்தா சொல்கிறாரு. ஆனால் இவன் கேட்க மாட்டான். மறுபடியும் கேட்க தாத்தா சொல்கிறாரு, எங்கே இந்த விஷயத்துக்கான ப்ரூஃப் ஏதாச்சும் அவங்கக்கிட்ட இருக்கா, ப்ரூஃப் காட்ட சொல்ல அப்படின்னு சொல்ல, ப்ரூஃப் இல்லைல்ல அப்புறம் என்ன அப்படின்ற மாதிரி தாத்தா கேட்குறாரு. அதுக்கு கனின்னு சொல்கிறான், ஆனால் ப்ரூஃப் இல்லாமல் எப்படி தாத்தா அவங்க இப்படி வந்து போராட்டம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்ல, அவங்க சொல்கிறதெல்லாம் போய் இதெல்லாம் ஒரு பாலிடிக்ஸ், உனக்கு தெரியாது, நீ இப்போதைக்கு உன்னுடைய வேலை என்னமோ அதை மட்டும் பாரு, அவங்க நம்ம பேரை கெடுக்கணுன்றதுக்காக சும்மா அந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்ல, சரி தாத்தா நான் கிளம்புறேன் அப்படின்னு கனியன் அங்கேருந்து கிளம்பிடுறான். சரணும் அங்கேருந்து போக போகிறான். ஆனால் தாத்தா சரண் ஒரு நிமிஷம் நில்லு அப்படின்னுட்டு அவன்கிட்ட மட்டும் தனியாக பேசுகிறாரு. அன்னைக்கு டீ ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி அவனை யூகேலேருந்து கொண்டு வர சொன்னான்ல, அந்த டீ அப்படின்னு சொல்லி டபுள் மீனிங்காக பேசிக்கிட்டு இருக்காரு. இங்கே நடந்துக்கிட்டு இருக்க பிரச்சனையை தான் அவர் டீயோட கம்பேர் பண்ணுறாரு. கொஞ்ச நாளாக இங்கே நிறைய பிரச்சனையாக இருக்குது, டீயோட டேஸ்ட் சரி கிடையாது, இதை நீ தான் போய் என்னன்னு பார்க்கணும், ஆனால் இந்த விஷயம் யாருக்கும் வெளியே தெரியக்கூடாது அப்படின்னு சிம்பாலிக்காக அவனுக்கு வேலை கொடுக்க, அது சரணுக்கு நல்லாவே புரியுது. அவனும் சரி நான் வரேன் அப்படின்ட்டு வெளியில் வந்துடுறான். அப்போ இங்கே கனின் வந்துட்டு இருந்தால சக்கரி அவங்ககிட்ட வந்து பிரின்ஸ் கேல்வின் உங்களை பார்க்க வந்துட்டு இருக்காரு அப்படின்னு சொல்கிறான். கனினை கீழே போய் கேல்வினை மீட் பண்ணுறான். நேற்று நடந்த விஷயத்தை பற்றி தான் விசாரிக்க வந்திருக்கான். நீ உனக்கு ஒன்றும் ஆகலை, நல்லா தானே இருக்க அப்படின்னு கேட்க, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு கனின் சொல்கிறான். நான் தான் சாரி சொல்லணும் அப்படின்னு கேல்வின் சொல்ல, நீ ஏன் சாரி சொல்லணும், இதில் நீ எந்த தப்பும் பண்ணலையே அப்படின்னுட்டு. ஆமாம் உனக்கு ஜேவை தெரியுமா, அவனும் அதே காலேஜ் தான், ஒரே டிபார்ட்மெண்ட் தானே, நீங்கள் 2 பேரும் க்ளோஸ் அப்படின்னு கேட்க, க்ளோஸ்ன்னு சொல்ல முடியாது, என்ன என்ன விஷயம் அப்படின்னு கேல்வின் கேட்க, இல்லை அவன் அந்த ப்ரொட்டஸ்டில் ரொம்பவே ஆக்டிவாக பார்ட்டிசிபேட் பண்ணான், அதான் நீ ஒரு வேளை அவன் கூட க்ளோஸாக இருந்தால் அவங்ககிட்ட பேசி இந்த ப்ரொட்டஸ்ட்டை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலான்னு தான் கேட்டேன் அப்படின்னு சொல்ல, ஓ அப்படியே விஷயம், அது நான் க்ளோஸாக இல்லைன்னு எனக்கு சரியாக சொல்ல தெரியல, ஆனால் நான் ரொம்பவே கில்ட்டியாக ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறான். ஏன் எதுக்கு நீ கில்ட்டியாக ஃபீல் பண்ணுற அப்படின்னு கனின்னு கேட்க, நான் அவங்ககிட்ட இது வரைக்கும் நான் ஒரு பிரின்ஸுன்ற விஷயத்த சொன்னதில்லை, அதான் இப்போ அவங்ககிட்ட எப்படி பேசுறது எனக்கு தெரியல அப்படின்னு சொல்ல, அதுக்கு கனின் சொல்கிறான், நீ ஒன்றும் சாதாரண ஆள் கிடையாது, நீ பிரின்ஸ் கேல்வின், இதெல்லாம் உனக்கு ஒரு சாதாரண விஷயம், நீ சீக்கிரமாக இதை சரி பண்ணிடுவ பாரு, அது மட்டும் இல்லை நீ வேணால் யோசிச்சு பாரு, நமக்கு ரொம்பவே ஸ்பெஷலான ஒருத்தவங்களை பற்றி நமக்கு தெரியல, வேற யாரும் சொல்லி நமக்கு தெரியுதுன்னா நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்க, ஸ்பெஷலானவங்களா அப்படின்னு கேல்வின் யோசிக்கிறான். அவன் ஜேயத்தை அப்படி சொல்கிறான்னு தெரிஞ்சுக்கிட்டு உடனே அவன் ஜேயை பார்க்கறதுக்கு ஜேயோட வீட்டுக்கு வரான். ஜே நான் கூட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்ல ஜேவும் கீழே இறங்கி வரான். சாரி என்னால் அன்னைக்கு வர முடியல, என்னால் உங்கள்கிட்ட இன்ஃபார்மும் பண்ண முடியல அப்படின்னு சொல்ல, சரி ஏன் எதுக்கு நீ வரல அப்படின்னு ஜே கேட்குறான். ஒரு இம்பார்ட்டண்டான மேட்ரு வந்துருச்சு அப்படின்னு சொல்ல, என்ன அவ்வளோ இம்பார்ட்டன்ட்,
எனக்கு ஒரு கால் பண்ணியாச்சும் சொல்லியிருக்கலாம்ல அப்படின்னு ஜே கேட்குறான். அப்போ அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு காட்டுறாங்க. அன்னைக்கு கேல்வின் ஜேவை மீட் பண்ணிட்டு வீட்டுக்கு போனால, அப்போ அவனுக்கு அவங்க அம்மா டெக்ஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக என்னதான் இருந்தாலும் அவன் பிரின்ஸ் இல்லை. ஸோ அவனுக்கே தெரியாமல் அவனை டிடெக்டிவ் வச்சு இவங்க பார்க்குறாங்க போல். அவனும் ஜேவும் தனியாக உட்காந்து பேசிக்கிட்டு இருந்ததை ஃபோட்டோ எடுத்திருக்காங்க. அதை அவங்க அம்மாவே கேல்வின்க்கு அனுப்பி, நீ கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும், இதெல்லாம் அப்பாவுக்கு பிடிக்காது, அப்பாவுக்கு தெரிஞ்சா அப்பா அது பண்ணிடுவார் இது பண்ணிடுவாருன்னு சொல்லி ஓவராக மிரட்டுறாங்க. அதுக்கப்புறம் தான் ஜே கால் பண்ணியிருக்கான். நீ பத்திரமா வீட்டுக்கு போயிட்டே அப்படின்னு கேட்க, நான் போயிட்டேன் அப்படின்னு சொல்கிறான். அப்புறம் நாளைக்கு என்னால் வர முடியாது அப்படின்னு கேல்வின் சொல்ல வரான். ஆனால் ஜே அதை புரிஞ்சுக்காம, நாளைக்கு நீ எங்கே வரணும் அப்படின்னு நான் லொக்கேஷன் அனுப்புகிறேன் அப்படின்னு அவன் லொக்கேஷன் அனுப்புகிறான். இவனும் வேறு எதுவும் சொல்லாமல் சரி வரேன் அப்படின்ற மாதிரி ஒத்துக்கிறான். ஆனால் அவனால் அன்னைக்கு போக முடியல. அதுக்காகத்தான் இப்போ அவன் ஜே கிட்ட சாரி சொல்லிக்கிட்டு இருக்கான். சாரி, நான் உண்மையாலுமே உன் ஃபீலிங்ஸை ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டேன்னு எனக்கு தெரியுது. எனக்கு உன்னோட ஃபீலிங்ஸ் ரொம்பவே முக்கியம். அதுக்காகத்தான் நான் உங்கள்கிட்ட சாரி கேட்கணும் அப்படின்னு சொல்ல, நான் எதுக்கு உண்மையாலுமே உன் மேலே கோவமாக இருக்கேன்னு தெரியுமா அப்படின்னு ஜே கேட்குறான். ஏன் நான் சொன்ன பேச்சை காப்பாற்றலை அதுக்காகத்தானே அப்படின்னு கேட்க, இல்லை அது கிடையாது, நீ என்கிட்ட சொல்லாம கொள்ளாம திடீர்னு மறைஞ்சு போயிட்ட. நீ எங்க போற எதுக்கு போற எதுவுமே சொல்லலை. நான் உன்னை நினச்சி கவலைப்படுவேன் நீ கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கலையா அப்படின்னு சொல்ல, கேல்வின் லைட்டாக ஸ்மைல் பண்ணிக்கிட்டு அவன் கையை பிடிச்சிக்கிட்டு, சாரி, இன்னொரு தடவை கண்டிப்பாக நான் அந்த தப்பை மறுபடியும் பண்ண மாட்டேன் அப்படின்னுட்டு அவங்ககிட்ட ரொம்ப சாஃப்டாக மன்னிப்பு கேட்க, ஜேவும் லைட்டாக ஸ்மைல் பண்ணுறான். இங்கே ரமிலும் பேட்டாயி ஒன்றா சைக்கிளிங் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. 2 பேர் ரேஸ் பண்ணிக்கிட்டு இருக்க. ரமில் சொல்கிறான், நீ மட்டும் இன்னைக்கு என்னை வின் பண்ணிட்டேன், நான் உனக்கு ஒரு gift தரேன் அப்படின்னு. உடனே பேட்டாயி, என்கிட்ட இந்த மாதிரிலாம் சொல்லக்கூடாது, அப்போ நான் தான் வின் பண்ணுவேன் பாரு அப்படின்னுட்டு 2 பேர் ரொம்ப ஜாலியாக ரேஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ திடீர்னு யாரோ இவங்களை ஷூட் பண்ணுறாங்க. 2 பேரும் சைக்கிளை போட்டு அங்கேருந்து ஓடுறாங்க. பேட்டாயி அவனை பற்றி கவலைப்படாமல் ரமிலை காப்பாற்றுறதுக்கு அவனை மறைச்சு மறைச்சு ஓடிக்கிட்டு இருக்கான். அப்போ அவங்க ஷூட் பண்ணது ரமிலோட கை கிட்ட லைட்டாக ஸ்க்ராட்ச் ஆகிடுது, அவனுக்கு அடி பட்டுடுது. அப்பயே அவனோட உயிரை பற்றி கவலைப்படாமல் எப்படியோ ரமிலை காப்பாற்றி கொண்டு வந்து ஒரு மரத்துக்கடியில் உட்கார வச்சிடுறான். ஆனால் அப்போ அவங்கள ஷூட் பண்ணால அவன் இவங்க பக்கத்துலேயே வந்துட்டு கன்னை காமிச்சுட்டு இருக்கான். எங்கே ஷூட் பண்ணிடுவானோ அப்படின்னு நினைக்கும்போது இவங்களோட ராயல் கார்ட்ஸ் வந்துடுறாங்க, அவங்கள ஷூட் பண்ணிடுறாங்க. அதுலேருந்து ஒரு ராயல் கார்டு வந்து, சாரி சார், நாங்கள் வர்றது கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, எதுவும் பிரச்சனை இல்லைல்ல அப்படின்னு கேட்க, ரமில் கோவமா பேட்டாயோட கையை பார்க்குறான். அவன் கையில் அடிபட்டிருக்கல. உடனே கோவமா, யார் இது பண்ணாங்க போய் கண்டுபிடிங்க அப்படின்னு அனுப்பி வைக்கிறான். அப்புறம் ரமிலும் பேட்டாய் அவங்களோட ரூமில் உட்காந்துருக்காங்க. அப்போ ரமில் பேட்டையோட கையில் அடிபட்டுச்சுல, அதை நினச்சி ரொம்பவே ஃபீல் பண்ணுறான். அதுக்கு பேட்டாயி, எனக்கு அடிபட்டது எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது, ஆனால் உங்களுக்கு அடிபட்டிருந்தா என்னால் அதை தாங்கியிருக்கவே முடியாது, என்னால் வாழ்க்கை ஃபுல்லாக அது என்னோட தப்பு தான் அப்படின்னு நினச்சி நினச்சி நான் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பேன் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கான். அப்போ ரமில் சொல்கிறான், நீ வேணா பாரு, இந்த தப்பை யார் பண்ணாங்கன்னு கண்டுபிடிச்சி அவன் வாழ்க்கை ஃபுல்லாக அதை நினச்சி ஃபீல் பண்ணுற மாதிரி நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்ல, அந்த ராயல் கார்ட்ஸு அங்கே வந்ததுலேருந்து ஒருத்தவனை கண்டுபிடிச்சி கூப்பிட்டு வந்துடுறாங்க. ரமில் அவனை அடிக்கிறான். அடிச்சுட்டு, எதுக்கு இந்த மாதிரி பண்ண, யார் பண்ண சொன்னா அப்படின்னு கேட்க, நான் உங்களை ஷூட் பண்ணலை, எனக்கு உங்களை கவனிக்க மட்டும்தான் சொன்னாங்க தூரத்துல இருந்து அப்படின்னு சொல்ல, யாரு சொன்னாங்க அப்படின்னு அவன் கேட்குறான். ராஜா தான் அனுப்பி வச்சாரு அப்படின்னு கனினுடைய தாத்தாவை சொல்கிறான். அதை கேட்டதுமே இவனுக்கு கொஞ்சம் ஷாக்காக இருக்குது. அடுத்த சீனில் அவன் அவங்க அப்பா கிட்ட பேசிக்கிட்டு இருக்கான். அவங்க அப்பா இவனுக்கு எதுவும் ஆகலையே அப்படின்னு வீடியோ காலில் கேட்க, எனக்கு ஒன்றும் ஆளப்பா, பேட்டாய்க்கு தான் கையில் கொஞ்சம் அடிபட்டிருக்கு அப்படின்னு சொல்ல, அவர் எங்கள் பேட்டாயை பற்றி கவலைப்பட போகிறாரு, பரவாயில்ல உனக்கு எதுவும் ஆகலைல்ல அது வரைக்கும் சந்தோஷம் அப்படின்னு சொல்ல, அப்போ ரமில் சொல்கிறான், ராஜா தான் அதெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்னுடைய கார்ட்ஸ் அதுலேருந்து ஒருத்தனை பிடிச்சிட்டு வந்தாங்க, அவன் கிங்கு சொன்னதால தான் என்னை ஃபாலோ பண்ணதா சொல்கிறான் அப்படின்னு சொல்ல, அதுக்கு ரமிலோடைய அப்பா, அந்த வயசானவருக்கு வேற இப்போ உடம்பு சரியில்லையாமா, நான் கூடிய சீக்கிரம் போய் அவரை பார்த்தாகணும் அப்படின்னு சொல்கிறான். இங்கே ராஜாவும் அவரோட பையன் தரின்னு உட்காந்து செஸ் விளையாடிக்கிட்டு இருக்காங்க. அப்போ தரின் சொல்கிறாரு, இந்த மைனை பற்றி எல்லாரும் ப்ரொட்டஸ்ட் பண்ணுறாங்கள, நம்ம அந்த விஷயத்த கொஞ்சம் அட்ரஸ் பண்ணி ஆகணும், நம்ம கொஞ்சம் வேணால் அதை பற்றி கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி அவங்கக்கிட்ட ஏதாச்சும் பேசி பார்க்கலாமா அப்படின்னு சொல்ல, அது எதுவுமே காதில் விழாத மாதிரி அவர் பாட்டுக்கு விளையாடிக்கிட்டு இருக்காரு. அப்பா நான் சொல்கிறது கொஞ்சம் கேளுங்க அப்படின்னு அவர் மறுபடியும் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் பண்ண, தரின் உனக்கு நான் சொல்கிறது புரியுதா இல்லையா, இந்த மைன்னால் நம்ம நாட்டுக்கு நிறைய வருமானம் இருக்குது, இதை இப்போ நம்ம விட்டுட்டோம்னா நம்மளோட எக்கானமிக் ரொம்பவே பாதிக்கப்படும் அப்படின்னு அவர் கொஞ்சமே ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லாமல் பேசுகிறாரு. தரினுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. இப்போ நீ அடுத்து விளையாட போறியா இல்லையா,
இல்லைன்னா இந்த கேமை விட்டுட்டு போயிடு அப்படின்னு ஏதோ டபுள் மீனிங்காக சொல்கிற மாதிரி சொல்கிறாரு. அடுத்த சீனில் ராஜாவை பார்க்கறதுக்காக ரமீலும் அவனுடைய அப்பாவும் வந்திருக்காங்க. ராஜா உடம்பு சரியில்லை, அதை விசாரிக்கிற மாதிரி தான் வந்திருக்காங்க. ராஜா எனக்கு ஒன்றும் இல்லை, நான் நல்லா இருக்கேன், எனக்கு வயசாயிடுச்சுல்ல, இப்படி தான் அடிக்கடி ஏதாச்சும் ஆகிட்டு இருக்கும் அப்படின்னு சொல்ல, ஆமாம் ரமீல் உனக்கு என்ன, உனக்கு எதுவும் அடிபட்டுருச்சுன்னு கேள்விப்பட்டேன் அப்படின்னு கேட்க, அது எனக்கு ஒன்றும் ஆகலை அப்படின்னு ரமீல் சொல்கிறான். ஆனால் இதெல்லாம் யார் பண்ணாங்கன்னு தான் இன்னும் தெரியல அப்படின்னு சொல்ல, நீ ஒன்றும் கவலைப்படாத, அது யார் இன்னும் தேடி கண்டுபிடிக்கிறது என்னுடைய வேலை அப்படின்னு ராஜா சொல்ல, அப்போ ரமீலோடைய அப்பா, இதுக்கு பின்னாடி எல்லாம் யார் இருப்பாங்க நீங்கள் நினைக்கிறீங்க, இதை யார் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு ஒரு மாதிரி கேட்க, ராஜாவுக்கு புரிஞ்சு போயிடுது அவன் டபுள் மீனிங்காக கேட்குறான்னு. இப்போ நீ என்கிட்ட கேட்டதில் வேற எதுவும் அர்த்தம் இருக்குதோ அப்படின்னு கேட்க, ஐயோ நான் அந்த மாதிரி தப்பாலாம் எதுவும் சொல்ல வரல, என்னோட இன்டென்ஷன் என்னன்னா இதை யார் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்க தான் நான் கேட்டேன் அப்படின்னு சொல்ல, ராஜா ஒரு மாதிரி பார்க்குறாரு. அடுத்த சீனில் இவங்க 2 பேரும் இவங்களுடைய நாட்டுக்கு திரும்ப வந்துடுறாங்க போல. அப்போ ரமீல் உண்மையாலுமே ரொம்பவே டென்ஷனாக இருக்கான். அப்போ அவங்கக்கிட்ட வேலை அந்த ராயல் கார்ட்ஸ் வந்து, சாரி எங்களால் இன்னும் அந்த கல்பிரிட்டை பிடிக்க முடியல அப்படின்னு சொல்ல, இவங்க செம்மையாக டென்ஷன் ஆகிடுறாங்க. அப்போ ரமீலுக்கு இன்னும் கோபம் வருது. என்னப்பா இது, இதை பண்ணது அந்த அசவடிவத்தின் அவங்க தான் நல்லா தெரியுது, ஆனால் நம்மளால் எதுவுமே பண்ண முடியாதா அப்படின்னு அவன் கோபமாக கேட்க, இப்போ நம்மளால் என்ன பண்ண முடியும்னு சொல்கிறேன், அவங்களுக்கு எதிராக நம்மக்கிட்ட எந்த ஒரு எவிடன்ஸும் இல்லை, ஸோ இப்போதைக்கு கண்டிப்பாக அவங்கள எதிர்த்து நம்மளால் எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. எங்கள் அடுத்த சீனில் கனின்னு ஆன்லைனில் அந்த மைனை பற்றின நியூஸ் எல்லாம் படிச்சுக்கிட்டு இருக்கான். அப்போ சக்ரி வந்து அவங்ககிட்ட எதை பேச ட்ரை பண்ண, ஆனால் அவள் அதை கேட்காம அந்த நியூஸையே படிச்சுக்கிட்டு இருக்கான். அந்த மைண்டில் வேலை செஞ்ச ஒரு லேடிக்கு கேன்சர் வந்துட்டதாகவும், அந்த கேன்சரை குணப்படுத்துறதுக்காக அந்த லேடியோட பொண்ணு அந்த மைண்ட்லேயே போய் திருடினதாகவும் அந்த வீடியோ ஆன்லைனில் இருக்குது, அதை பார்த்துக்கிட்டு இருக்கான். அடுத்த நாள் ராஜா சரண்க்கு ஒரு வேலை கொடுத்தாருல, அதை பற்றி அவன் விசாரிச்சுட்டு வந்து ராஜா கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கான். அந்த ப்ரொட்டஸ்ட் பண்ணவங்கள பாதி பேர் அந்த மைண்டில் வேலை செஞ்சவங்க தான், அவங்க கூட இந்த ஸ்டூடெண்ட்ஸும் மற்ற பப்ளிக்கும் சேர்ந்ததால தான் கூட்டம் அதிகமாயிடுச்சு. போராட்டம் பண்ணுறது அவங்களுடைய உரிமை, இதை வந்து அவங்களுடைய சுதந்திரம், அதை நம்ம தடுத்து ஏதாச்சும் நடுவில் பண்ண போனால் நமக்கு பிரச்சனை இன்னும் அதிகமாக தான் ஆகும் அப்படின்னு சொல்கிறான். அதை கேட்ட ராஜாக்கு லைட்டாக டென்ஷன் ஆகுது. அதே நேரம் கனின்னு ரொம்ப கோபமாக உள்ள வரான். கோபமாக வரானா இல்லை அர்ஜென்ட்டாக வரானான்னு தெரியல. வந்துட்டு, தாத்தா நான் நம்ம மைண்டில் நடக்கிற அந்த ஆப்ரேஷன்ஸை பற்றியெல்லாம் கொஞ்சம் படிக்கணும்னு ஆசைப்பட்றேன், கொஞ்சம் ரிசர்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்ல, நீ எதுக்கு மறுபடியும் அதை பற்றியே பேசிக்கிட்டே இருக்க, இதெல்லாம் வெறும் ரூமர்ஸ் அப்படின்னு தாத்தா சொல்கிறாரு. ஆனால் இவன் கேட்குற மாதிரி இல்லை. இல்லை தாத்தா, அவங்க சொல்கிறதுல எனக்கு ஏதோ கொஞ்சம் உண்மை இருக்கிற மாதிரி தெரியுது, நான் கண்டிப்பாக இதை மறுபடியும் ஒரு டைம் பார்க்கணும் அப்படின்னு சொல்ல, தாத்தா செம்மையாக கோபமாயிடுறாரு. நீ எங்களில் ஒருத்தவன், இந்த குடும்பத்தில் இருந்துட்டு எப்படி உன்னால் இந்த மாதிரி பேச முடியாது அப்படின்னு சொல்ல, இல்லை தாத்தா நான் உண்மை எதுன்னு சொல்லி தேடி கண்டுபிடிச்சே ஆவேன் அப்படின்னு கனியன் ரொம்ப கோபமாக சொல்ல, தாத்தாக்கு செம டென்ஷன் ஆகிடுது. என்னதான் இருந்தாலும் அவர் ராஜா இல்லை, ரொம்ப கோபமாக கத்திட்டு இங்கேருந்து வெளியில் போ அப்படின்னு சொல்கிறாரு. கனியனுக்கு ஒரு மாதிரி ஆகிடுது, அவனும் டென்ஷன் ஆகிடுறான். அவன் கோவத்தில், ஏன் தாத்தா உண்மை சொன்னால் உங்களுக்கு கோவம் வருதா அப்படின்னு கேட்க, அவர் இன்னும் செமையாக டென்ஷன் ஆகிடுறாரு. என் கண்ணு முன்னாடி வராத, இங்கேருந்து போயிடு அப்படின்னு சொல்ல, கனியனும் கோச்சிட்டு அங்கேருந்து வெளியில் போகிறான். அடுத்த சீனில் கனின் தனியாக நின்று ஒரு மாதிரி செம கடுப்பாக இருக்கான், டென்ஷனாக ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்போ அங்கே சரண் வரான். சரண் வந்ததை பார்த்ததுமே, எனக்கு அட்வைஸ் பண்ண தான் வந்திருக்கேன்னா தயவு செஞ்சு இப்போ எனக்கு அட்வைஸ் பண்ணாத அப்படின்னு கோபமாக சொல்கிறான். இப்போ கனின் சொல்கிறான், நீங்கள் ராஜா கிட்ட அந்த மாதிரி பேசக்கூடாது, அவரை கோபப்படுத்துகிற மாதிரி நீங்கள் பேசிட்டீங்க அப்படின்னு சொல்ல, பின்ன என்னை என்ன பண்ண சொல்கிறேன், எனக்கு உண்மையை தெரிஞ்சுக்கணும், என்னால் இவங்கள மாதிரி சும்மா இருக்க முடியாது அப்படின்னு சொல்ல, அப்போ சரண் மெதுவாக அவன் பக்கத்தில் வந்து அவன் காது கிட்ட, உங்களுக்கு உண்மையை தெரிஞ்சுக்கணுன்னா நான் வேணா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன், உங்களுக்கு தேவையானதை நான் கண்டுபிடிச்சி சொல்கிறேன் அப்படின்றான். அப்போ தான் கனினுக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்க போல். இங்கே ரம்மியில் கொல்ல வந்தாங்கல்ல, அவங்கள 2 பேரை பிடிச்சி விசாரிச்சுட்டு இருக்காங்க. அவங்களும் என்னென்னமோ டார்ச்சர் பண்ணி பார்க்குறாங்க, ஆனால் அவனுங்க வாயே திறக்க மாட்றாங்க யார் இதை பண்ண சொன்னாங்கன்னு. கடைசியில் சரி அவங்கள கொன்னுடுங்க அப்படின்னு ஆர்டர் கொடுக்குறாங்க. சரி கொன்னுடலாம் அப்படின்னு போகும்போது, ஐயோ வேண்டாம் என்னை கொன்னுடாதீங்க, இதெல்லாம் ராஜா தான் பண்ண சொன்னாங்க அப்படின்னு அந்த ஆள் சொல்கிறான். இங்கே அடுத்த சீனில் கனியன் தனியாக உட்காந்து பியானோ ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்கான். அவன் எப்பயுமே ரொம்ப அழகாக ப்ளே பண்ணுவாள், ஆனால் இப்போ ஏதோ ரொம்ப டென்ஷனாக இருக்கான் போல், ஏதோ ஏனோதானோன்னு ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்போ அவனுடைய அப்பா தரின் அங்கே வராரு. அவர் ரொம்ப பாசமாக, என்னப்பா யார் மேலே உனக்கு கோவம் அப்படின்னு கேட்க, அவன் தாத்தா கூட ஆர்கியூமெண்ட் பண்ணால அந்த விஷயத்த சொல்கிறான். தாத்தா கொஞ்ச நாளாக உடம்பு சரியில்லைப்பா, அவர்கிட்ட இந்த மாதிரி ஆர்குமெண்ட்லாம் பண்ணிக்காத அப்படின்னு ரொம்ப பாசமாக சொல்கிறாரு. சரிப்பா அப்படின்னு அவன் சொல்ல,
நான் இப்போ அசவடிவத்தின் மறுபடியும் திரும்ப போகிறேன் அப்படின்னு சொல்ல ஒரு ஈவெண்ட் வரப்போகுது அப்படின்றாரு. ஈவெண்ட்டா? என்ன ஈவெண்ட்டுப்பா அப்படின்னு அவன் கேட்க அவர் திரும்பி சரணை பார்த்து, என்ன சரண் நீ இன்னும் சொல்லலை அப்படின்னு கேட்க அவன் உடனே சாரி சொல்கிறான். அப்போ தரினே சொல்கிறாரு, அங்கே ஒரு லேண்டன் ஃபெஸ்டிவல் நடக்க போகுதாமாம். அதான் ஒரு பேப்பர் மாதிரி இருக்கும், அதை கீழே பற்ற வச்சா அது அப்படியே லைட்டு மாதிரி மேலே மிதந்துக்கிட்டே போகும்ல, அதான் லேண்டன்னு சொல்லுவாங்க. அந்த ஈவெண்ட்டுக்கு தான் அவர் அங்கே போக போகிறாரு போல். உனக்கு ஆசை இருந்தால் நீ என் கூட வந்து பாரு அப்படின்னு சொல்கிறாரு. அவன் எனக்கும் ஆசையாக தான் இருக்கு அப்படின்னு ரொம்ப ஹாப்பியாக, ஆனால் நான் போகலாமா அப்படின்னு சரண் கிட்ட கேட்குறான். ஏன்னா சரண் தானே உனக்கு ட்ரைனிங் கொடுத்துக்கிட்டு இருக்கான். அடுத்த சீனில் சரண் இவனும் ட்ரைனிங் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ கனின் கொஞ்சம் நல்லாவே பண்ணுறான். சரணும், இப்போ பரவாயில்ல உன்னோட ஷோல்டரு, நீ கொஞ்சம் நல்லா பண்ணுற அப்படின்னு சொல்ல, நல்லா பண்ணுறேன் தான், ஆனால் என்ன பண்ணுறது, இது எனக்கு பழகணுமே அப்படின்னு சொல்ல, அப்படியே பழகிற மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இரு அப்படின்னு சரண் சொல்கிறான். சரி, இந்த லேண்டன் ஃபெஸ்டிவலுக்கு நீ போனது இல்லையா அப்படின்னு கனின் கேட்குறான். எங்கள் அம்மா எப்போ என்னை விட்டுட்டு போனாங்களோ அப்போ இருந்து நான் அசவடிவத்தின் போகிறதே இல்லை அப்படின்னு சரண் சொல்கிறான். சரி, இந்த டைம் நம்ம 2 பேரும் ஒன்றா போகலாம். அங்கே ஒன்றா போய் நம்ம 2 பேரும் புதுசாக நிறைய மெமரிஸ் க்ரியேட் பண்ணலாம். என்ன ஓகேவா? அது வரைக்கும் நீ சொல்கிறதெல்லாம் நான் கரெக்டாக பண்ணுவேன். நீ சொல்லி கொடுக்குற எல்லா ப்ராக்டிஸையும் நான் ரொம்ப நல்லா பண்ணுவேன். இது என்னோட ப்ராமிஸ் அப்படின்னு அவன் பக்கத்தில் போய் ஃப்ளர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சக்கரை தூரத்துலேருந்து இதெல்லாம் பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்கான். கனினை வளர்த்த அந்த தாத்தனே அவர் உயிரோடு தான் இருக்காரு. அவர் எங்கேயோ நடந்து போய்கிட்டு இருக்க அங்கே 2 பேர் வந்து எங்கே எங்கிட்ட இருந்து தப்பிச்சிடலான்னு பார்த்தியா அப்படின்னு அவரை கன்று வச்சு மிரட்டி எங்கேயோ கூட்டிகிட்டு போக பார்க்குறாங்க. அப்போ வேடிஷ் அங்கே வரான். அதான் சரணுடைய ஃப்ரெண்டு. வந்துட்டு, என்ன பண்ணுறீங்க நீங்கள்? இங்கே நீங்கள் 2 பேர் தான், ஆனால் என் ஆளுங்க எத்தனை பேர் இருக்காங்க பாருங்க அப்படின்னு சொல்ல அங்கே பப்ளிக் மாதிரியே நிறைய ஆளுங்க இருக்காங்க, வேடிஷோடைய அடியாளுங்க போல். அது மட்டும் இல்லை, அங்கே பாரு அப்படின்னு காட்ட ஒரு பொண்ணு இதெல்லாம் வீடியோ பிடிச்சிக்கிட்டு இருக்கான். ஸோ இப்போ நீங்கள் எதுவும் பண்ண முடியாது, இங்கேருந்து போங்க அப்படின்னு அந்த 2 பேரை அனுப்பி வச்சுட்டு தாத்தனை மட்டும் இவன் தனியாக கூட்டிகிட்டு வந்துடுறான். இங்கே உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்ல அவர் கேட்குறாரு, யார் நீ, எனக்கு எதுக்கு நீ ஹெல்ப் பண்ண அப்படின்னு கேட்க, நான் சரணுடைய ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்ல, எதுக்கு அப்படின்னு அவர் கேட்குறாரு. உங்களை பார்த்துக்க சொல்லியிருக்கா அப்படின்னு சொல்ல, என்ன பார்த்துக்கிறதா? என்னை பார்த்துக்க எனக்கு தெரியும், எனக்கு இப்போ நிறைய வேலை இருக்குது அப்படின்னு அவர் எங்கேயோ போக போகிறாரு. எங்கே போக போகிறீங்க? மறுபடியும் போய் யார்கிட்டயாச்சும் மாட்டிக்க போகிறீங்களா? இப்போ மட்டும் நான் வராமல் இருந்தால் நீங்கள் என்ன ஆயிருப்பீங்க அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் நான் பார்த்துக்குவேன் அப்படின்ற மாதிரி அவர் சமாளிக்கிறாரு. இல்லை, நீங்கள் இப்போ என் கூட வந்து தான் ஆகணும், உங்களுக்காக இல்லைன்னா கூட பிரின்ஸ் கனின்காக நீங்கள் வந்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்ல அவரு கொஞ்சம் யோசிக்கிறாரு. அப்போ அவருக்கு கால் வருது. சாரி, காலில் ஏதோ டெக்ஸ்ட்டு போல். அவர் ஃபோனை எடுத்து என்ன டெக்ஸ்ட்டுன்னு பார்க்குறாரு. அது என்ன நியூஸ்ன்னு தெரியல, ஆனால் அவர் ஃபேஸில் ஏதோ ஒரு ஷாக்கிங்கோ ஆச்சரியமோ என்னமோ இருக்குது. ரெண்டுமே கலந்த மாதிரி பார்க்குறாரு. இதோட இந்த எபிசோடு முடியுது. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அடுத்து நடக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லவ் யூ பேப்ஸ். பாய்.